இன்னைக்கு வோடஃபோன் ஐடியாவுடைய ஷேர்ஸ் 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு பிக் நியூஸ் வந்திருக்கு. பெரிய கம்பெனிஸ் லைக் JSW குரூப், ST டெலிமீடியாலாம் அவங்களோட பார்ட் ஆஃப் பிஸ்னஸை பை பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. சப்போஸ் இது நடந்துச்சுன்னா வோடஃபோன் ஐடியா அவங்களோட டெப்டை பே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 5G நெட்வொர்க்கையும் பில்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து அரௌண்ட் 50,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களோட டெப்ட் அரௌண்ட் 40% கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் பெட்டர் காம்படேட்டராக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏர்டெல் அண்ட் ஜியோவோட வித் இட்ஸ் பில்ட் ஆஃப் 5G நெட்வொர்க். இப்போதைக்கு இந்த மீட்டிங் சிங்கப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ரைட் நவ். இந்த டீல் ஃபினிஷ் பண்ற நிலைமையில இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. PSU பேங்க் இண்டெக்ஸ் இந்த மாசம் மட்டும் 14% டிராப் ஆயிருக்கு. 2020க்கு அப்புறம் இதுதான் ஒரு worst டிராப். இன்னைக்கு 3 பேங்க்ஸ் பஞ்சாப் சிந்த் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் யூகோ பேங்க் எல்லாம் 52 வீக் லோ கிட்ட வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்னால தான். ஏன்னா பாண்ட் ஈல்ட்ஸ் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் கவர்மெண்ட் டெப்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பேங்க் கிட்ட எல்லா கவர்மெண்ட் பாண்ட்ஸும் இருக்கு, பட் ஆல் ஆர் ஓல்டு பாண்ட்ஸ். ஸோ இதனால இவங்களுக்கு மணி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் இப்போ கரெக்ஷன்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிப்ரவரி மந்த் பயங்கரமா பீக் ஆயிருந்தது. இப்போ ஒரு கரெக்ஷனுக்கு வந்திருக்கு PSU பேங்க் இண்டெக்ஸ். தேஜாஸ் நெட்வொர்க் இன்னைக்கு 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு டு க்ரோ அண்ட் இம்ப்ரூவ் 4G நெட்வொர்க். ஏன்னா தேஜாஸ் நெட்வொர்க்கோட பிஸ்னஸே எக்யூப்மெண்ட் மேக் பண்ணுறது தான் ஃபார் இன்டர்நெட் அண்ட் ஃபோன் சிக்னல்ஸ். ஸோ அது சம்மந்தம் ரிலேட்டட் பட்ட ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.